ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदद्धतितराणि ऋणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये बोधं सरस्य मादाव्यपस्तनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमुष्टाम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् वंदे नंदाद्भुत ऐश्वर्यं श्री चैतन्य महाप्रभु नीतोपि यत्प्रसादात् स्यात् भक्तिशास्त्र प्रवर्तकः பகவானுடையதான சம்பந்தம் நிரந்தரமான இந்த ஜீவர்கள் எவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டாலும் பகவானுக்கு சமானமாக மாறவே முடியாது. பகவான் பல்வேறு விதமான காரியங்களை லோகத்துல ஒவ்வொரு க்ஷணமும் பண்ணிட்டு இருக்கான். நிஜமாவே பகவான போல காரியம் செய்வதற்கு இனிமேல் யாராலையுமே முடியாது. எதை பற்றியும் கவலைப்படாமல் பரிபூர்ணமான ஸ்ரத்தையோடு காரியம் பண்ணிட்டு இருக்கான். சாதாரணமா கவனித்து பார்த்தோம்னா மனுஷர்களுக்கு ஆரம்பத்துல ஒரு ஸ்ரத்த இருக்கு. அதே ஸ்ரத்தையானது நாளாக நாளாக அஸ்ரத்தையா மாறி போயிடுறது. அந்த காரியத்துல இருக்கிறதான ஒரு பற்றுதல், அதை செய்யணும் உத்வேகம் எல்லாம் குறைஞ்சு போயிடுறது. இதற்கு லோகம் காரணம் இல்லை, சமுதாயம் காரணம் இல்லை, அவர்களுடைய அஸ்ரத்த பழக்கமான காரணத்தினாலே அதன் மேல ஒரு அபிமானம் குறைகிறது, உத்வேகம் குறைகிறது. ஆனா பகவான் எந்த காலத்திலையும் எந்த காரணத்தை கொண்டும் அஸ்ரத்த அடையறதே கிடையாது. இத்தனைக்கும் அவன் எந்த விதமான காரியங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் லோகத்தை உத்தாரணம் செய்வதற்காக, இந்த ஜனங்களுக்கு நிரூபணம் செய்வதற்காக இவன் காரியம் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை விசேஷமானவன் பகவான். நல்லா கவனிச்சு பாருங்க, பகவான் எல்லா இடங்கள்லையும் சர்வவியாபியா இருக்கான். நிர்குண நிராகாரமான தத்துவமாகவும் இருக்கின்றான், சகுண பிரம்மமாகவும் இருக்கின்றான். ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்பொழுது பாரத பூமியில சந்தியா காலம் முடிஞ்சு இரவு ஆரம்பிச்சிருக்கு, ராத்திரி பொழுது ஆரம்பிச்சாரு. இதே சந்தர்ப்பத்துல அமெரிக்கா போன்ற மற்ற தேசங்கள்ல பகல் பொழுது ஆரம்பிக்கிறார். சில தேசங்கள்ல அடுத்த நாள் பொழுது ஆரம்பிச்சிருக்கு, சில தேசங்கள்ல இன்றைய பொழுதுடைய காலை ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு தேசத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா ஒரு நாள் வித்தியாசம் நிச்சயமா காண கிடைக்கிறது. இதே பார்த்தோம், ஒரு விடியற் காலம் வரை, ஒருத்தருக்கு மத்தியானம், ஒருத்தருக்கு ராத்திரி, ஒருத்தருக்கு அர்த்தராத்திரி, ஒருத்தருக்கு நடு மத்தியானம் அப்படின்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது எத்தனை ஜனங்களையும் பகவான் ஒரு பக்கம் தூங்குறா ஜனங்கள், ஒரு பக்கம் எழுப்புறான். ஒரு பக்கம் சில பேர் சாப்பிட்டு இருக்கா, ஒரு பக்கம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கா, ஒரு பக்கம் ஆகாரம் தயார் பண்ணிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் ஆகாரத்திற்கான ஆதி காரியத்தை பண்ணிட்டு இருக்கா.
ஆக மொத்தத்துல உலகம் முழுக்க காரியங்கள் நடந்துட்டேதான் இருக்கு. அவரவர்களுக்கு இது ராத்திரி இது பகல்னு இருக்க ஒழிய, ஆனா உலகம் முழுக்க க்ஷணத்துக்கு க்ஷணம் இடைவெளி இல்லாமல் காரியம் நடந்துட்டேதான் இருக்கு. இங்கேயோ எப்பயோ ஒரு தீபாவளி வரப்போது, வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த தீபாவளிக்கு ஒரு வஸ்திரம் நம்ம வாங்கணும், இந்த டிசைன்ல இந்த கலர்ல வாங்கணும் நம்ம யோசனை பண்றோம். ஆனா என்னைக்கோ யாரோ ஒருவன் மனசுல இதை தயார் பண்ணி அவ்வளவு அழகா பகவான் ரெடி பண்ணி வச்சிருக்கானா இல்லையா? அப்ப நமக்கு இந்த ஜென்மாவில இந்த தீபாவளிக்கு இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு கலர்ல ஆசை இருக்குன்னா அது எப்பயோ ரெடியாகி எப்பயோ அவ்வளவு அழகா தயாரா நமக்காக காத்துட்டு கிடக்கிறதா இல்லை. அதனால இந்த பகவான் தொடர்ந்து வேலை பண்ணிட்டே இருக்கான். நமக்கு ஒரு பால் வேணும்னா அதுக்கு ஒரு மாடு, அந்த மாடுக்கு பசி ஆறுவதற்கு ஒரு புல்லு, அந்த புல்லுக்கு ஒரு விதை, அந்த விதைக்கு ஒரு வேறு, அந்த வேர் நிக்கிறதுக்கு ஒரு பூமி, அந்த பூமியில அந்த விதை வளர்றதுக்கு ஒரு ஜலம், அந்த ஜலத்துக்கான ஆதாரம், இத்தனையும் அவன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி பகவான் க்ஷணத்துக்கு க்ஷணம் காரியங்கள் பண்ணிட்டே இருக்கான். ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் ஜனம், ஒரு பக்கம் ஏதான் பிறக்கிறது, ஒரு பக்கம் யாரா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறான், இருக்கிறவா யாராவது இறந்து போறா, பழைய மரம் விழுந்து போகிறது, புதிய மரம் வளர்றது, புதுசா ஒரு பழம் பார்க்கிறோம். இப்படி எவ்வளவோ காரியங்களை உலகத்துல க்ஷணத்துக்கு க்ஷணம் பகவான் பண்ணிட்டே இருக்கான். இந்த ஜீவனால அப்படி பண்ண முடியுமா? தன் காரியத்தையே ஒழுங்கா பண்ண முடியாத பட்சத்திலே இந்த ஜீவன் எந்த காரணத்தை கொண்டும் பரபிரம்மத்துக்கு சமானமா மாற முடியாது. ஆனா பரபிரம்மத்துடைய கிருபை இருந்தா பரபிரம்மத்தோட இரண்டரை கலந்துடலாம். பரபிரம்மே கொண்டாட ஆரம்பிச்சுடுத்தா பரபிரம்மத்தை காட்டிலும் மேலாகவும் போக முடியும். எல்லாம் கிருஷ்ண கிருபையில் அடங்கி போயிடுது. அப்படி அந்த பரமாத்மாவுடைய பலத்தை இந்த ஜீவன் உணரணும். நிஜமாவே இந்த ஜீவன் உணரணும். ஒவ்வொருத்த சரீரத்திலே பாருங்க, கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மனசு ஸ்மரிக்கிறது, சரீரம் உட்கார்ந்து ஆடுறது, மூச்சு இழுத்து விடுறது, ரத்தம் ஓடுறது, ஹிருதயம் லப்த படிக்கிறது, இத்தனை வேலையும் ஒரு சரீரத்தை ஒரே சமயத்தில் நடக்கிறது, இத்தனையும் நடக்கிறது. அப்ப ஒவ்வொரு சரீரத்திலையும் நடக்கணும். எத்தனை மனுஷர்கள், 500 கோடி மனுஷர்கள் வச்சுப்போமே, 500 கோடி மனுஷாளுக்குள்ளேயும் இது நடக்கும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சிங்கமும் பார்க்கிறது, ஒரு சிங்கமும் கேட்கறது, ஒரு சிங்கத்துக்குள்ளேயும் ரத்தம் ஓடுறது, அந்த சிங்கத்துக்கும் பசிக்கிறது, அந்த சிங்கமும் மலமூற்ற விசர்ஜனம் பண்றது, அதுவும் நடக்கிறது. அது காலை நடக்க வைக்கணும், அது வாழை ஆட்ட வைக்கணும், அது கண்ணை பார்க்க வைக்கணும், அதோடைய பல்ல பலமா இருக்க வைக்கணும், அது கடிச்சா அது நாக்கில் ருச்சி தெரியும்படியா பண்ணணும். இத்தனையும் ஒரு சிங்கம் முதற்கொண்டு, மனுஷன் முதற்கொண்டு, ஒரு விருஷம் முதற்கொண்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து 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 அவன் காரியங்கள் நடத்தின்னு இருக்கான். சும்மா ஏதோ கண்ணு தனியா பார்க்கிறோம், கால் தனியா கேட்கிறோம், முகம் தானா தனியா இருக்கு, மூச்சு தனியா இருக்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கு. இத்தனை வேலை நம்ம சரீரத்துக்குள்ள நடக்கிறதா எத்தனை கோடி சரீரம் இருக்கு, இத்தனை கோடி சரீரத்திலையும் வேலை நடக்கிறதுனா இத்தனை கோடி சரீரத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இவன் இருந்து நடத்திட்டு இருக்கானா இவனுடைய பலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இவ்வளவு பலம் இதுல பூமி, ஆகாசம், காற்று, ஜலம், அக்னி, பஞ்சபூதங்கள் இத்தனையும் நடத்திட்டு இருக்கா. இத்தனையும் நம் நடத்தின்ற பகவான் சொல்றேன், இதெல்லாம் என்னுடைய கால் பங்கு சக்தியில நடக்கிறது அர்ஜுனா. இவ்வளவு பெரிய விஷயங்கள், இத்தனை சரீரங்களை நடத்திண்டு அதுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு அந்த சரீரத்துக்கு தேவையான ஆதாரமா இருக்கிற பஞ்சபூதங்களை கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஜனனம், ஒரு மரணம், ஒரு புதுசு, ஒரு பழசு நடந்து சுத்தின்னு இருக்க. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அனுவர்த்த யதீஹன்னு சொல்லி எல்லாம் ஒரு சக்கரத்தை சுமந்துட்டே கிடக்கு. இந்த சக்கரம் பிரம்மாண்டமான ஒரு சக்கரம் இவனுடைய கால் பங்கு சக்தியில சிரமமே படாம விளையாட்டுதனமா அவன் பண்ணிட்டு இருக்கான். மீதி 3/4 பங்கு சக்தி கோலோக பிருந்தாவனம் வைகுண்டத்தை இருக்குன்னா இவனுடைய அளவை, இவனுடைய பெருமையை 1000 நாள் கொண்ட ஆதிசேஷன் கல்பகோடி வருஷம் சொன்னாலும் சொல்லி மாளாது. அப்பேற்பட்ட பெருமையுடையவன், அவ்வளவு சிரேஷ்டமான பலமுடையவன். காம்பீரியத்திலும் பலத்திலையும் ஞானத்திலையும் வைராக்கியத்திலையும் எதிலையும் யாருமே அவனுக்கு சமானமே ஆகல. அதனால ஆதி மூலமேனு கூட்டான், ஆதிதேவன் பெரியவாள்லாம் சொல்றான். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் அவ்வளவு சிரேஷ்டமாக, இவ்வளவு பலமுடைய ஒரு பகவான், அத்தனை சிரேஷ்டமா இருக்கிற அந்த பகவான் நாம சங்கீர்த்தனம்ன்ற அந்த 2 எழுத்தம் உட்காந்து கிருஷ்ணான்ற ஒரு சப்தம், இவ்வளவு பலம், இத்தனை ஆச்சரியமா செய்யற பகவான் ஒரு சின்ன நாம சங்கீர்த்தனம். அந்த சின்ன நாம சங்கீர்த்தனை கொண்டு இந்த பகவானுடைய பலத்தை நம்ம உணர முடியும்னு ஒரு குரு மனுஷ ரூபத்தை இருந்து சொல்லி கொடுக்கிறாருன்னா பகவான் பெரியவனா, நாம சங்கீர்த்தனம் பெருசா, இந்த பகவானையும் நாம சங்கீர்த்தனத்துக்கு பலத்தையும் புரிய வைக்கிற குரு பெருசான்னு பார்த்தா சத்தியமா ஆச்சாரியம் தான் புரிய.
ஏன்னா தன்னுடைய சுயநலத்திலேயே வாழ்ந்துண்டு தன் வாழ்க்கையே பிராதானியம் நினைச்சுண்டு தன் கண்ணு தன் கையு தன் காலு தன் உடம்பு இந்த சரீரத்துக்கு சுகம் கொடுக்கிற உடம்பு கஷ்டம் கொடுக்கிற உடம்பு இப்படி சிரமப்படுத்திண்டு இதை சுகம் கொடுக்கக்கூடிய இதை கஷ்டம் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி இப்படி பாகுபடுத்தி இப்படியே வாழ்ந்த ஜனங்களுக்கு இது எல்லாம் உடச்செறிஞ்சிட்டு பகவான் பிராதானியம்னு புரிய வச்சு அந்த பகவான் சுலபமா நாமசங்கீர்த்தமா கலியுகத்துல இருக்கான்னு உணர வச்சு அதை சொல்ல வைக்கிறான்னு நிஜமாவே குருவெல்லாம் பெரியவாதான். அதனாலதான் விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமான்னு கேட்டான கிடைச்சிருக்கன. அப்படி ஒரு ஆச்சாரிய சிரேஷ்டர் தான் நம்முடைய கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அவ்வளவு சிரேஷ்டம். கர்க்கவாதத்திலேயே வறண்டு 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 போயிட்டார் சார்வபௌம பட்டாச்சாரியா. வெறுமை சாஸ்திரங்களையே படிச்சு 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 அதையே விசாரம் பண்ணி இது அப்படி அது இப்படி நிறைய இதெல்லாம் உண்டு. சககாரி காரணம் என்னமோலாம் உபாதான காரணம் நிறைய சொல்லுவா. வேதாந்த விசாரம் என்றவா சாஸ்திரத்துல ரொம்ப ஈடுபட்டவா எல்லாரும் ஏதான ஒண்ணு புரியவரத்துக்காக கொட ஆகாசம், குடத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு, குடம் உடஞ்சு போயிடணும், ஆகாசம் கலந்து போயிடுச்சு, என்னமோ சொல்றதெல்லாம் உண்டு. இப்படியே வாதம் பண்ணி ரசரூபமா இருக்கிற பகவான நிர்குண நிராகாரமா மாட்டி தன்னையும் குழப்பிண்டு அடுத்தவாரையும் குழப்பிண்டு இந்த சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய திருமுக மண்டல தரிசனம், அவருடைய திருவடியை அலம்பி அந்த ஜலத்தை புரோஷனம் பண்றதுனால உண்டாகக்கூடிய பிரயோஜனமும் எல்லாம் சேர்ந்து இவருக்கு பகவத் பக்தி கிருஷ்ண பக்தி சாபல்யமாக. நிஜமாவே ஜன்மாவுடைய பிரயோஜனம் கிருஷ்ண பக்தி. பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியதே. பல கோடி ஜன்மாக்கு அப்புறம் எத்தனை கோடின்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளவு ஜன்மாக்கள்னு யாராலையும் கணக்கு பண்ண முடியாது. பகூனாம் ஜன்மனாம் அந்தே. அத்தனை ஜன்மங்களுக்கு முடிவுல ஞானவான்மாம் பிரபத்தியதே. ஒரு ஞானத்தை அடைஞ்ச ஒருவன் என்னுடைய திருவடிகளில் விழுந்து சரணாகி பஞ்சான் எம்பெருமானே சொல்றான். பகூனாம் ஜன்மனாம் அந்தே. எத்தனை காலமும் எத்தனையும் ஊழியும் இன்றொரு நாளையென்றே போய் தலைகிரிப்பட்டேன். எத்தனையோ காலம் போயாச்சுரா, எத்தனையோ ஊழி போயாச்சுரா, இன்னைக்கு நாளைக்கு ஆயுசு குறைஞ்சதே ஒழிய இந்த ஆயுசு குறைஞ்சதுக்கு ஆச்சும் வேற ஒன்றும் பிரயோஜனம் உண்டாக. பிரபோ அனுகிரகம் பண்ணிடா அப்படின்னு கதறி அழணுமா. இந்த சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு இந்த ஆச்சாரிய கிருபையினாலே பகவன் நாம சங்கீர்த்தனத்துல ஒரு ருச்சி. சைத்தன்ய மகாபிரபுடைய திருமூர்த்தியில அவ்வளவு அழகா சத்புஜமூர்த்தி ரூப தரிசனத்தை பார்த்துட்டார். சைத்தன்ய மகாபிரபுக்கும் பரமானந்தம், இந்த சார்வபௌமருக்கும் பரமானந்தம். இதை பார்த்தவா அத்தனை பேருக்கும் ஆனந்தம், பரம சந்தோஷத்துல தரச்சு போனா. சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு அழகா விடியற் காலம்பரை எழுந்து ஜெகநாதனை சேவிச்சு அந்த ஜெகநாதனுடைய பிரசாதத்தையும் மாலையும் கொண்டு வந்து இந்த சார்வபௌம பட்டாச்சாரியாருக்கு அவர் இன்னும் குடிக்கல, பல்லு தேய்க்கல, அவர் கையில கொடுத்தார். அது அப்படியே ஸ்வீகரிச்சுட்டாராம் இந்த சார்வபௌம பட்டாச்சாரியார். ஏன்னா பகவத் பிரசாதம்னு தெரிஞ்ச உடனே வாங்கி சாப்பிடணும். அது நன்னா இருக்கா, சுத்தமா இருக்கா, ருச்சியுடையதா இருக்கா, பழசா, கெட்டு போனதா, எப்படி வந்தது, யார் கொண்டு வந்து கொடுத்தா, இதெல்லாம் பார்க்கவே கூடாது. இது பகவத் பிரசாதம், மகா பிரசாதம். இந்த அழுக்குடம்பு எச்சில் வாய்க்கும் அவன் சாப்பிட்ட உச்சிஷ்டம் கிடைக்கிறது அப்படின்னா மகாபாக்கியம் தானே. அகோபாக்கியம். அதனால அதுவும் ஆச்சாரியனுடைய திருக்கைகள்னாலேயே கிடைக்கிறது. என்ன வேணும்? பகவானாகவே இருந்தாலும் ஆச்சாரியன் கையினால கொடுக்கும் பொழுதுதான் மகோன்னதமா இருக்கு. இல்லைன்னு சொன்னால் கூடிய பெருமை தெரியும் ஆசைங்க. ஒரு சின்ன குழந்தை தானா போய் எடுக்கிறது, ஏதோ ஒரு எடுக்கிறது வச்சுக்கோங்களேன், ஒரு மூக்குக்கு எடுக்கிறது இல்லைன்னா அது சாப்பிடக்கூடிய வஸ்துவாவே இருக்கட்டும், அதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, ஏதோ ஒன்று எடுத்து கொண்டு போய் அது கீழே இறைச்சியெல்லாம் விளையாடிட்டு கிடக்கிறது. ஆனா அம்மா சொன்ன, அப்பா குழந்தைய கீழே இறைக்காதடி, எடுத்து வாயில சாப்பிடணும்டா குழந்தை அப்படின்னு சொன்னா உடனே அந்த குழந்தைக்கு புரியறதா இல்லையா? அந்த மாதிரி பகவானே ஸ்வயம் நம்ம கையில கிடைச்சாலும் கூட அதை உணர்ந்து அனுபவிக்கக்கூடியதான ஒரு சக்தி, ஒரு பக்குவம், ஒரு தைரியம், ஒரு ஸ்ரத்தையோ ஒரு வினயமோ காண கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருப்தி பணிகொள்வான். இந்த ஆச்சாரம் என்னடா பண்றாருன்னா, அவளுக்கு நம்மால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம என்னதான் உத்தமனா மாறினாலும் நம்மால அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் அவளுக்கு பக்குவமே இல்லை. அவ பக்குவப்படுவதற்கான ஒரு ஸ்திதியில இல்லைன்னா கூட பிரயத்தனப்பட்டு
இந்த ஜீவர்களை பக்குவப்படுத்துறாளாம். பயனின்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நம்முடைய எல்லா செயல்களையும் திருத்தி நம்முடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி அவ்வளவு அதிவிசேஷமா அத்தியுதமாக பகவான் தியானத்துல கொண்டு போய் சேர்க்கிறாளே அந்த ஆச்சாரிய புருஷர் அவ்வளவு சிரேஷ்டமானவர்கள். அந்த மாதிரி இந்த சார்வபௌமருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதியை இந்த சைத்தன்ய மகாபிரபு கொண்டு வந்து கொடுத்துட்டார். ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தையும் கொடுக்க அந்த ஆச்சாரியம் கொடுத்தாலும் தெரிஞ்ச உடனே வாங்கி ஸ்வீகரிச்சுட்டாராம். அதற்கு மேல சிந்தனை பண்ணலையா, தன்னிடத்துல ஆச்சாரம் இருக்கா, அனுஷ்டானம் இருக்கா, நித்திய கர்மாக்கள் முடிச்சாச்சா, பல்லு தேய்ச்சாச்சா, தேகம் சுத்தியா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலையா. குரு கொடுத்தாச்சு வாங்கிடணும். ஏன்னா சரீரம் எவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியாது. இது நிலையில்லாத ஒரு சரீரமாச்சு. அப்படியே இருந்தாலும் எவ்வளவு தூரம் நல்ல ஸ்திதியில இருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அதற்கும் தெரிய மாட்டேங்கிறது, நமக்கும் தெரிய மாட்டேங்கிறது, கூட இருக்கிறவாளுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. பகவான் ஒருவனத்தவரை யாருக்குமே தெரிய மாட்டேங்கிறது. அதனால சார்வபௌமர் இந்த மகாபிரசாதத்தை வாங்கி ஸ்வீகரிச்சார், சாப்பிட்டுட்டார். பார்த்த உடனே சைத்தன்ய மகாபிரபுவுக்கு பரமானந்தமாக இப்படி உத்தமமான பக்தியா பகவானுடைய பிரசாதத்தை அப்படியே ஸ்வீகரிக்கும்படியான ஒரு பிரேமம் வந்துடுத்தே. நிஜமாவே வாசுதேவன் நீர் விலைக்கு வாங்கிட்டீர், என்னையும் விலைக்கு வாங்கிட்டீர்னு சொல்ல ஆனந்தமா கட்டி அணைச்சிட்டு ஒரு நிருத்தியம் ஆகாரம். நிஜமாவே ஜன்மாவில ஒரு நாளாவது இந்த குருவோட ஒரு நாட்டியம் ஆடி. ஏன்னு கேட்டா பெரிய பக்தி இல்ல, ஒரு ஞானம் இல்ல, ஒரு வைராக்கியம் இல்ல, ஒரு பிரபத்தி இல்ல, மோட்சமே கிடைக்கிறனாலும் அவர் சரீரத்தோட தொச்சுண்டு ஒரு ஆசம் ஆடிச்சோம்னா அந்த ஒரு புண்ணியமாவது சேரட்டுமே. பெரிய ஞான யோகம் புரியல, பக்தி யோகம் புரியல, கர்மயோகம் கேட்கும்போது நன்னா இருக்கு, பண்ணும்போது வரமாட்டேங்க. சரி மோட்சம் ஒன்றும் புரியல, கிடைச்சா கிடைக்கட்டும், பிராரப்த கர்மவசப்படி நடக்கணும், விட்டுடலாம். எல்லா விதத்திலையும் தோல்வி இருந்தாலும், எல்லா விதத்திலையும் கஷ்டம் இருந்தாலும் இந்த குருவோட ஒரு ஆனந்த நடனம். அது ஸ்திரீயோ புருஷனோ, ஏன்னா அங்க ஜீவன் தான் பிரார்த்தம். இது ஸ்திரீ இது புருஷன்னு பார்த்தாச்சுன்னா அது லௌகிகமான மனுஷருக்கு. குருவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆத்மா, அவரை பொறுத்த வரைக்கும் பகவானை தவிர எல்லாமே ஸ்ரீ ரூபம் தான். எல்லாமே ஸ்ரீ ரூபம் தான். பகவான் மட்டுமே தான் புருஷோத்தமன். மற்ற எல்லாருமே ஸ்ரீரூபம் தான். ஏன்னா கொடுக்கிறவர்கள் எல்லாருமே புருஷர்கள், வாங்கிக்கிறவர்கள் எல்லாருமே ஸ்திரீகள். எல்லாத்தையும் அவங்ககிட்ட கையேந்து வாங்கிட்டு தானே இருக்கு. யாரெல்லாம் அடுத்தவாள் அண்டி இருக்காளோ ஒரு அத்தனை பேருமே ஸ்திரீகள் தான். அத்தனை பேர் புருஷர்கள்னு சொல்றேன், சரீரத்துல புருஷர் தான். ஆனா வேலைக்கு போகும்போது அந்த பாச அண்டிதான் இருக்க வேண்டி கிடக்கு. அடுத்தவாள் அண்டி கிடக்கிறது, அதாவது அடுத்தவாளை சார்ந்து இருக்கிறதுன்றது ஒரு ஸ்திரீ தன்மை. எல்லாவற்றிற்கும் கொடுக்கும்படியான ஒரு தன்மை புருஷ தன்மை, பௌருஷேயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய சக்தி அவனுக்கு மட்டும்தான் உண்டு. எல்லாத்தையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதனால எல்லாருமே ஸ்திரீகள் தான். எல்லா சரீரம் பார்க்கும்போது லோகாயுதமா இது ஸ்திரீ சரீரம், இது புருஷ சரீரம். ஜீவன் பார்க்கும்போது எல்லாமே ஸ்திரீகள் தான். அதனால அந்த ஆச்சாரியனோட தன்னம் மறந்து உத்தமமான ஒரு பிரேமையை, உத்தமமான பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட ஒரு ஆட்டம் ஆடும்போது நிஜமாவே மகாபாக்கியம். ஆனா எல்லா ஆச்சரும் அப்படி ஆடினாலும் கேட்டா அதான் ஆடல, அதுதான் பெரிய கஷ்டம். அப்படி ஒரு ஆட்டம் ஆடினா நம்ம சைத்தன்ய மகாபிரபு மட்டும்தான். ஆச்சரம் ஆடி இருக்க, சுவாமி ராமானுஜர் ஆடி இருக்கார், நிகமாந்த மகாதேசிகர் ஆடி இருக்கார். ஏதோ அத்திபூதா போல எப்படி ராமன் தான் பரபிரம்மம் ஏதோ 5-6 சந்தர்ப்பத்துல ராமாயணத்துல காட்டுற மாதிரி இவர்களும் தங்களை மறந்து அந்த பிரேம உன்மாதத்துல இருக்கும் பொழுது ஒரு ஆட்டம் ஆடி இருக்காள். சைத்தன்ய மகாபிரபு போல எப்போதும் ஒரு ஆட்டமே கிடையாது. அப்பப்ப ஏதோ அங்கிருந்து எட்டி பார்க்கிற மாதிரி ஒரு ஆட்டம் காண கிடைக்கணும் ஒழிய சைத்தன்ய மகாபிரபுவோட எப்பொழுதும் ஒரு ஆனந்த ராச நடனம் ஆடும்படியான ஒரு ஆச்சாரியம் நிஜமாவே முன்னாடியும் பின்னாடியும் காண கிடைக்கிறது கிடையாது. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த சைத்தன்ய மகாபிரபு. நிஜமாவே சார்வபௌம பக்தாச்சாரியா தன்னுடைய பதவியை மறந்துட்டார், புகழம் மறந்துட்டார், தான் பெரிய சாஸ்திர வித்வான்றதை மறந்துட்டார், பண்டிதன்றதை மறந்துட்டார். தான் இந்த ஒரிசா மாநிலத்திலே அந்த நீலாச்சலத்திலே ஒரு உயர்ந்ததான நிலையில இருக்கோம்னு மறந்து போயிட்டார். தன் சொல்றதை கேட்கறது பல பேர் இருக்கான்றதை மறந்து போயிட்டார். தான் யாருன்றதை மறந்து போயிட்டார். தனக்கு குழந்தை இருக்கான்றதை மறந்து போயிட்டார். தன் பந்துக்கள் இருக்கான்னு மறந்து போயிட்டார். தன் கூட வேலைக்காரர்கள்லாம் இருக்கா அவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்னு மறந்து போயிட்டார். இந்த ஆனந்த ஸ்பரிசம் கிடைச்ச உடனே எல்லாத்தையுமே சட்டம் பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கு மேல ஆனந்தத்துக்கு எல்லாம் கிடையாது. தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளேன்னு ஆழ்வார்கள்லாம். யசோதை தானே ஆச்சாரியன், தேவகி தானே ஆச்சாரியன், நந்தகோபர் தானே ஆச்சாரியன், வசுதேவர் தானே ஆச்சாரியன், ஸ்வயம் ஆதிசேஷன் தானே ஆச்சாரியன், ஸ்வயம் பார்த்தசாரி தானே ஆச்சாரியன். இப்படி வாழ்க்கைன்றத அவா தானே சாரத்தியம் பண்றான். நம்மளா சாரத்தியம் பண்றோம். நம்ம சாரத்தியம் பண்ணும்பொழுது நம்முடைய சாமர்த்தியத்தினால தோத்து போயிடும். நிஜமாவே
நம்முடைய சாமர்த்தியம் எல்லாம் எப்ப முக்காவாசி என்னடா பிரயோஜனம் கொடுக்கறதுன்னா தோல்வின்னு ஒண்ணுதான் கொடுக்கறது நம்முடைய சாமர்த்தியம் எல்லாம். ஆனா அந்த ஆச்சாரிய கருணை சாமர்த்தியமே இல்லாதவர்கள் கூட சமமா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க. ஒரு சமமே படாம சபரிக்கு என்ன சாமர்த்தியம் இருந்தது என்ன நினைச்சு பாருங்க. என்ன ஒரு சாமர்த்தியம் சபரிக்கு இருந்தது. கர்மயோகம் தெரியுமா, பக்தி யோகம் தெரியுமா, ஞான யோகம் தெரியுமா, பிரபத்தி தெரியுமா? மதங்க முனிவர் சொன்னார் இங்க இருடின்னுட்டா இருந்துட்டா. எல்லாரும் கிளம்பும் போது எல்லார்ட்டையும் கேட்க உங்களுக்கு என்ன வந்து கேட்கிற ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றும் கேட்கிறா. இவளுக்கு ஒன்னும் தோணல. இங்க இருந்து உங்களை கைங்கரியம் பண்ற மாதிரி நீங்க எங்க போறீங்களோ அங்க வந்தும் கைங்கரியம் பண்ணணும். நீங்க எங்க போறோம் அங்க நான் வரணும், அவ்வளவுதான். அவ எங்க போறா, அது மோட்சமான மோட்சத்துக்கு போனா என்ன உண்டு அதெல்லாம் தெரியாது. இங்க இருந்து உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்போது சுகம் கிடைச்சு, ஒரு சாந்தி கிடைச்சது. அந்த மாதிரி இப்ப நீங்க எங்க போறது எனக்கு தெரியாது. நீங்க போற இடத்துக்கு நாங்க வந்து அங்கேயும் என்னால முடிஞ்சதான ஒரு அல்ப கைங்கரியங்களை பண்ணிட்டு இருந்தா எனக்கு அது போதும், வேற ஒண்ணும் வேண்டானுதான். அந்த மாதிரி நாட்டு சாமர்த்தியமே இல்லைன்னா கூட சபரி போல ஒரு ஆச்சாரிய விசுவாசம் இருந்துடுச்சுன்னா வாழ்க்கை பிரயாணத்தை நடத்திவிடலாம். வாழ்க்கை பிரயாணம் என்ன, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடைப்பட்ட ஒரு காலம். அது எத்தனை வருஷம், எத்தனை மாசம், எத்தனை நாட்கள்னு தெரியாது, எந்த இடத்துலன்னு தெரியாது. ஆனா ஆச்சாரிய கிருபை எந்த இடத்துல இருந்தாலும் செல்லுபடியாது. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஆச்சாரிய அனுகிரகம் ஒரு நாளும் நம்ம விட்டு நீங்கவே நீங்காது. ஏன்னா ஆச்சாரிய எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஜீவர்களை தியானம் பண்ணி அவர்களை வழி நடத்தின்னு இருக்காங்க. சமயத்தை நம்மளே யோசனை பண்ணுவோம். திடீர்னு என்ன நாமஜபம் வரும், திடீர்னு நாமஜபமே இல்லாம போகும். திடீர்னு அடுத்த நாள் கொஞ்ச நேரத்துல வரும் நாமஜபம் இல்லையேன்னு ஒரு சுய பச்சாதாபம் வரும். என்ன கவனிச்சு பாருங்க. என்ன ஒரு அகம்பாவத்தை போயாச்சு. நாமஜபம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு நாமஜபம் விட்டு போயிடுறது. அப்படியே எங்கேயோ அகம்பாவத்தை நாமஜபத்தை மறந்துடுறோம், பக்தியை மறந்துடுறோம். மனசுல எல்லாம் ஒரு வரட்டு தத்துவம் வந்துடுது. திடீர்னு பார்த்தா இங்க என்ன ஒரு பச்சாதாபம், என்னமோ தெரியல, மனசு நன்னா இல்லையே, ஒழுங்கா பக்தி பண்ணலையே, ஒழுங்கா நாமஜபம் பண்ணலே நமக்கு தோன்றதுன்னா நமக்குள்ளேந்து அந்த எண்ணத்தை ஆச்சாரியன் தோண வைக்கிறதா. சில நாள் நாமஜபம் பண்ணிட்டு இருக்கியே, இப்ப நாமஜபம் பண்ணாம வரட்டுத்தனமா அகம்பாவத்தை அலைஞ்சிட்டு கிடக்குறியே, இதை விட்டுட்டு வெள்ளவான்னு சொல்லி நம்ம ஹிருதயத்துக்குள்ளேந்து தூண்டும்போது, இந்த ஆத்மாவை தூண்டும்போது உடனேயே நாமஜபம் வரும். நம்முடைய சுய பிரயத்தனால நாமஜபம் வரணும்னா பிறந்த அண்ணிலேருந்து வந்திருக்க வேண்டியதுதானே, இது விவரம் தெரிஞ்ச அண்ணிலே வந்திருக்க வேண்டியதுதானே. இல்லைன்னு சொன்னா பாகவதம் ராமாயணம் எல்லாம் கிரந்தங்கள் வாசித்த பிறகு வர வேண்டியதுதானே. இது இத்தனை கோவில்கள் போகும்போது வர வேண்டியதுதானே, இத்தனை ஆராதனை பண்ணும்போது வர வேண்டியதுதானே, இத்தனை கதா காலசபம் கேட்கும்போது வர வேண்டியதுதானே. ஸ்வயம் குரு கிருபை இல்லாம நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு சத்தியமா இந்த நாக்கு பரலாது. இது பரலாது, ராமானு பரலாது, கிருஷ்ணானு பரளவே பரலாது. நல்ல பாகவத்திய கரைச்சு கொடுத்தா கூட குரு கிருபை இல்லைன்னா நாக்கு பரலாது. கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு பரலாது. அப்படியே பரண்டாலும் உள்ளுக்குள்ள ஸ்வயம் அனுபவமா இருக்கு, ஒரு சப்தமா இருக்கும். ஒரு சப்தத்தினால பிரயோஜனம், சப்தத்துடைய அர்த்தத்தை ஸ்வீகரிக்க வேண்டாமா, சப்தத்துடைய சாரத்தை உணர்ந்தாதான். யாராவது நம்ம நன்னா கொஞ்சரா, ஆனா அவ ஏதோ பாஷையில கொஞ்சரான்ற பட்சத்தை நம்மளால அதை அனுபவிக்க முடியுமா? அந்த மாதிரி அந்த சப்தத்துடைய அர்த்தத்தை கிரகிச்சாதான் ஒரு சுகம் இருக்கு. அதனால குரு கிருபை ஒண்ணுதான் நமக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு வர வேண்டும். வேற எதையும் தர முடியாது, வேற யாராலையும் இப்படி ஒரு ஆனந்தத்தை சத்தியமா தர முடியாது. அதனால அந்த குரு கிருபைக்கு முன்னாடி எல்லாமே ரொம்ப 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 ரொம்பவே அல்பமானதுதான். அதனாலதான் பெரியவா எல்லாம் அந்த குரு கடாட்சம் இருந்துடுத்தினா போதும் ஜன்மா சாபல்யமாயிடும்னு சொல்றா. அந்த மாதிரி சார்வபௌமனும் எல்லாத்தையும் இந்த கிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபுடைய சரணகமலங்கள்ல சமர்ப்பணம் பண்ணிட்டார். ஆனந்தமா அவரோட ஒரு நாட்டியம் பகவன் நாம சங்கீர்த்தனம் சொல்லிங்க தான் ஒரு ஸ்ரீயா மாற, தான் ஒரு கோபியா மாற சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணன் தான். ஆனந்தமா எங்கேயோ பிருந்தாவனத்துல எப்பொழுதோ துவாபரகத்துல நடந்தது அப்படின்னு சொல்ற அந்த ராசமண்டலத்தை ஒரு ஒரிசா மாநிலத்துல இந்த நீலாச்சலத்துல சார்வபௌமனுடைய ஹிருதயத்துக்குள்ள அரங்கேற்றம் பண்ணார் சைத்தன்ய மகாபிரபு. ஒரு நினைச்சார்னா நம்ம இடத்துல நம்ம கிரகத்துல கூட இந்த ராசம் நிச்சயமா அரங்கேற்றமாகும். குரு கிருபை இல்லைன்னா பிருந்தாவனத்திலேயே இருந்தாலும் கூட ராசமண்டலத்து பக்கத்திலேயே வாழ்ந்தாலும் கூட ராசம்ன்ற ஒரு விஷயம் புரியவும் புரியாது, அனுபவிக்கவும் முடியாது. குரு கிருபை ஒண்ணுதான். குரு கிருபை இருந்துருக்கா உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நிச்சயமாகவே இந்த ராசத்துடைய எல்லையை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அனுபவிக்க வச்சிருக்கார். குரு கிருபை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க பிருந்தாவன வாசியாகவே இருந்தாலும் கூட இந்த ராசம் ஒரு விஷயம் கேள்விப்படும்படியா இருக்கு. நீங்க ராசம் நடக்கிறது நித்தியம். இங்க ராசமண்டலத்துல பகவான் வரா, நித்தியம் நாங்க பக்ஷணங்கள் எல்லாம் வைக்கிறோம், வஸ்திரங்கள் எல்லாம் வைக்கிறோம். காலையில பார்த்தா எல்லாம் காணாம போகிறது, கலந்து கிடக்கிறதுன்னு ஒரு வாய் வார்த்தையா காதால கேட்கும்படியா இருக்கும். ஸ்வயம் அனுபவபூர்வமா இருக்க. ஆனா குரு கிருபை இருந்து இருக்குன்னா சத்தியமா ஸ்வயம் அனுபவ ரூச்சியா அனுபவிக்க முடியும்.
அந்த மாதிரி இவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்செடுத்தும் எந்த கோபிகள் கிருஷ்ணனோட ராசிக்கிட ஆடினாலும். ஆனா அதை காரணம் இது விசேஷம். ஏன்னா அதெல்லாம் கூட அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவம் 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 அந்தரே அங்கனா அப்படின்னு சொல்லி 2 கோபி நடுவில் ஒரு கிருஷ்ணன், 2 கிருஷ்ணன் ஒரு கோபி. யாருக்கு யாருடைய கிருஷ்ணன் தெரியல. இங்க ஒரே கிருஷ்ணன் ஒரே கோபி. சார்பௌமன் ஒரு கோபி, சைத்தன்ய மகாபிரபுன்ற ஒரு கிருஷ்ணன். அத்தனை பேரும் வேடிக்கை பார்க்கறால ஒழிய யாரும் தடுக்க முடியல. நாங்களும் சேர்ந்துக்கிறோம்னு கூட சொல்ல முடியல. இவருடைய பிரேமையினால சைத்தன்ய மகாபிரபு ஒரு விலைக்கு வாங்கிட்டார். தன்னுடைய கருணையினால சைத்தன்ய மகாபிரபு சார்பௌமன் இந்த சிஷ்யனை விலைக்கு வாங்கிட்டார். இவா 2 பேருக்குள்ளேயும் ஒரு விலைக்கு வாங்குறதும் கொடுக்கறதும் இருக்கு. இதுக்கு பக்கத்தை நெருங்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் கூட இல்லை. அப்படி ஒரு உத்தமமான பாவம், சுத்தமான ஹிருதயம். இந்த ஸ்படிகம் போல அந்த ஹிருதயம் அத்தனை சுத்தமா இருந்தாத்தான் இப்படி ஒரு பாவம் லபிக்கும்.